ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வர வர நிறைய செலிபிரிட்டிஸை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டோம். நான் கூட எதிர்பார்த்தேன், நம்ம செலிபிரிட்டிஸை பற்றிலாம் பேசுகிறோம், அவங்களுக்கு கீழே ஃபேன்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க, நம்மளை வந்து கழுவி ஊற்ற போகிறானுங்க, செய்ய போகிறானுங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வர கமெண்ட்லாம் பார்த்தா, ப்ரோ என் மனசில் உள்ள பாரமே போயிடுச்சு ப்ரோ, இப்படி தான் ப்ரோ கழுவி ஊற்றுங்க ப்ரோ, இதுங்கெல்லாம் திருந்தாத நாய்ங்க ப்ரோ அப்படின்னு நிறைய கமெண்ட் வருது. அப்போ தான் தெரிஞ்சிச்சு, அந்த செலிபிரிட்டின்னு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்க நாய்களுக்கு எதிராக இங்கே ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துன்னு தெரியாமல் இருந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், உங்களோட கோபத்தோட வெளிப்பாடாக நான் இருக்கிறேன், நான் அவங்கள கழுவி ஊற்றுறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஆதரவு மட்டும் கொடுங்க. ஆதரவுனா காசோ பணமோ இல்லை, அந்த ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை ஒரு அமுக்கிட்டு போங்க போதும். அப்படி முடிஞ்சால் வீடியோ ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு போங்க. இப்போ இன்ஸ்டாகிராமில் செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு எச்ச வேலை பார்க்குறவங்கள பார்ட்டாக பார்க்கலாமா? எச்ச வேலை பார்க்குறது யார் தெரியுமா? இந்த கல்யாணம் ஆன ஜோடிங்க. முன்னாடிலாம் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வரான்னா அவன் போய் உழைச்சி சம்பாதிச்சு அந்த பொண்ணை காப்பாற்றுவான். ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. கல்யாணம் பண்ணுறதே அவளை வச்சு வீடியோ எடுத்து சம்பாதிக்க. நீங்கள் நினைக்க வீடியோ கிடையாது, இன்ஸ்டாகிராமில் ஆட விட்டு வீடியோ எடுத்து சம்பாதிக்க. கல்யாணம் அடுத்த நாளே ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிடுறாங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சிடுறாங்க, கரப்பாம்பூச்சி ஜோடின்னு வைக்கிறாங்க, கன்றாவி ஜோடின்னு வைக்கிறாங்க, என்ன கர்மம்னு வைக்க முடியுமோ அந்த கர்மத்தில் ஒரு பேரை வச்சிடுறாங்க. அப்புறம் பொண்டாட்டி ஆட விடுறது, பாட விடுறது, அது மூலமாக வர காசை வச்சு உட்காந்து குடும்பமே திங்கிறது. இதுக்கு பேசாமல் அந்த வேலை பார்த்துட்டு போயிடலாம். என்ன இருக்கும் சரி, தான் பொண்டாட்டியை ஊர் மத்தியில் ஆட வச்சு காசு சம்பாதிச்சு அது மூலமாக உட்காந்து திங்கிறான், நாசமாக போட்டுன்னு விட்டா பத்தாததுக்கு அந்த வீடியோ பார்க்குற எல்லார் குடும்பத்தையும் கெடுக்கிறதுக்காக கேம் ப்ரொமோஷனுங்கிற பேரில் வந்துடுறானுங்க. ஐயா கிளப்பிக்கிட்டு அந்த கேமில் ஆடுங்க காசு வர, இந்த கேமில் ஆடுங்க காசு வர, அந்த கேமில் ஆடுங்க குடும்பமே நடுரோட்டில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பிட்டு வந்துடுறானுங்க. சரி, இது ஒரு நாதாரி குரூப் அப்படி போயிடுச்சுன்னு பார்த்தா, சிங்கிள் மதர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குரூப் கிளம்பி வந்துடும். அதாவது புருஷன் செத்து போயிடுவான், உடனே ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸு கீழே உள்ள ட்ரெஸ்ஸை மேலே தூக்கிட்டு மேலே இருக்கிறத கொஞ்சம் கீழே இறக்கிட்டு அது மூலமாக வீடியோ போட்டு காசு சம்பாதிக்க இன்னொரு கேட்டகரி வந்துருச்சு. முன்னாடிலாம் பொண்டாட்டிக்காரி புருஷன் செத்துட்டான்னா தான் குடும்ப கஷ்டத்துக்காக உழைப்பா, கஷ்டப்பட்டு சம்பாதிப்பா, கவர்மெண்ட்டில் நிறைய சலுகைகள் கிடைக்கும், அது மூலமாக குடும்பத்தை பார்த்துப்பா, மான ரோசத்தோடு வாழ்வா. இப்போ அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் கீழே இறக்கு, கீழே உள்ளதை கொஞ்சம் மேலே தூக்கு, முடிஞ்சு நிம்மதியாக சம்பாதிச்சுட்டு போகிறாளுங்களாம். அதாவது மான ரோசத்தை ஒதுக்கிட்டு நிம்மதியாக சம்பாதிச்சுட்டு போகிறாங்க. அதுக்காண்டி எல்லா பொண்ணுங்களையும் சொல்ல, சில பொண்ணுங்க இருக்காங்க புருஷன் செத்துட்டாலும் இன்ஸ்டாகிராமில் டீசெண்டாக வீடியோ போடுற பொண்ணுங்களாம் இருக்காங்க. அவங்களால இந்த கேட்டகரியில் நான் கொண்டு வரல. நான் சொல்கிற கேட்டகரி புருஷன் செத்துட்டான், இந்த உடம்பை யார் காட்ட போகிறோம், அதனால நீங்கள் எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு ஆடுற ஆளுகளை அவளுகளை தான் சொல்கிறேன். இன்னும் ஒரு குரூப் இருக்குது, அதாவது கையில் காசு வந்துடும், இன்ஸ்டாகிராம் மூலமாக காசு வந்துடும், இல்லை யூடியூப் மூலமாக காசு வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதில் 500 நோட்டு எடுத்துப்பாங்க. அந்த 500 நோட்டை எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த 500 நோட்டை நான் இந்த லொக்கேஷனில் ஒட்டி வைக்கிறேன், நீங்கள் யார் ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த 500 நோட்டு அப்படின்னு சொல்லி வீடியோ போகிற ஒரு குரூப் இருக்குது. 1 நம்பர் எச்சத்தாயொலி குரூப் அது. அந்த 500 அங்கே ஒட்டி வச்சுட்டு போகிறதுக்கு பதில் வீட்டு பக்கத்தில் இருக்க யாராவது சோத்துக்கு இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இந்த வீடியோ அதில் போட்டோன்னா தான் வியூஸ் வரும், ஃபாலோவர்ஸ் வரும், சப்ஸ்கிரைப் வரும், அது மூலமாக இன்னும் காசு வரும். அந்த காசை எடுக்க சில எச்ச நாய்ங்க வரும். இந்த காரணத்தினால தான் இந்த நாய்ங்கெல்லாம் அந்த வேலை பார்க்கு. இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, ப்ரோ நீங்கள் நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் திட்டுறீங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரலையா அப்படின்னு சொல்லி நிறையவே வந்திருக்கு. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, ஒன்று நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், உனக்கு என்ன ஆகுதுன்னு பாரு அப்படின்லாம் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க மெசேஜ்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 6-7 மாதம் ஆகுது. போலீஸ் கம்ப்ளைண்ட் இன்னும் வந்துட்டுருக்கு போல். சரி வரட்டும், வரும்போது பார்த்துக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாரும் மேலேயும் அழுக்கு இருக்குது, எல்லாரும் பண்ணுறது எச்ச வேலை. இவங்கெல்லாம் நிறைய போலீஸ் ஸ்டேஷன் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ்காரன் வாங்கம்மா வாங்க, நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன், நீங்களே வாண்டடாக வந்துட்டீங்கன்னு கூனியை போட்டு கும்பிடுவான். அதனால் இவங்கெல்லாம் பொத்துக்கிட்டு இருப்பாங்க, அதாவது திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி. போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனாங்கன்னா இவங்களே வாண்டடாக போய் மாட்டின மாதிரி. அவன் போலீஸ்காரங்க பிடிச்சி என்ன விசாரிப்பாங்க, நீ ஏன் அவுத்து போட்டு ஆடி ஊருக்கு எடுத்துகிட்டு இருக்க, உன்னை அவன் திட்டுறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க மொதல் வார்த்தை. ஆனால் சில காசுக்காக ஆசைப்படுற போலீஸ்காரங்க உள்ளே இருப்பானுங்கள்ல, ஏன்னா இவளுக்கு செலிபிரிட்டிஸு காசு கொடுக்குறது, அவங்க வாங்கிக்கிறது, அப்புறமா சரி அந்த மாதிரி போலீஸ்காரங்க கிட்டே நம்ம தான் மாட்டுவோம். ஏன்னா அவங்க காசை வாங்கிட்டு நம்மளை போட்டு கும்பலான்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஆனால் நல்ல போலீஸ்காரன் இருப்பான் தெரியுமா, அவனுங்க அவளில் கும்பிடுவானுங்க. அதனால் நான் எதை பற்றியும் பயப்படலை, எனக்கு நல்லது எது சரி அப்படிங்கிறது தெரியுதோ அதை பற்றி பேசிட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் முக்கியமாக நிறைய பேர் என்கிட்ட நிறைய வீடியோ அனுப்பிட்டுருக்கீங்க இன்ஸ்டாகிராமில், அரசியல் சம்மந்தமான வீடியோ அனுப்பிட்டுருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த வீடியோ வேண்டாம், ஏன்னா அந்த டாப்பிக்கில் நான் போக விரும்பலை. ஏன்னா இப்போ இருக்க அரசியல்வாதிங்க எல்லாருமே கொலவெறியோடு அலைகிறாங்க, எவன்டா மாட்டுவான் அவனை வச்சு எப்போ அரசியல் பண்ணலாம் அப்படின்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள நான் போய் மாட்ட விரும்பலை, செதுக்கிடுவாங்க பிறகு, அவ்வளோதான்.